இங்கே பாருங்க சிங்கப்பெண் அக்கா வராங்க. அக்கா இந்த மலையில் வந்து நடுவில் மாட்டிக்கிறாங்களா கரெக்டாக போகிறாங்களா? அக்கா போங்க போங்க. போயிருவீங்களா? ஆஃப் ஆயிட்டா? ஐயோ மாட்டிக்கிட்டாங்களே. அது வரைக்கும் தண்ணி இருக்குக்கா. ஸோ அப்படியே இங்கே பாருங்க கார் வருது பாருங்க. ஏன்டா டேய், நீ பேசாம இருந்திருந்தீனா கூட அந்த அக்கா எப்படியோ அந்த நல்லபடியா போயிருக்கும்டா. அது பக்கம் நீ அந்த அக்கா வரும்போதே அக்கா வராங்க, அக்கா சிங்கப்பூர் வராங்க, இனி தண்ணியை தாண்டி போயிடுவாங்களா இல்ல தண்ணிக்குள்ளேயே தத்தளிப்பாங்களா நீச்சல் அடிப்பாங்களான்னு சொல்லி அக்கான்னு மைக்க வச்சு கூப்பிட்டே அந்த அக்கா வண்டி நிப்பாட்டிக்கிறான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அது தண்ணிக்குள்ள போகும்போது வண்டியை நிப்பாட்டிட்டாவே ஆஃப் ஆயிருமே. போனா அப்படியே போயிடலாம். 2 ஆஃப் ஆயிரும். நிப்பாட்டான். அது மட்டும் இல்ல, அடுத்து வர்ற காரு எல்லாமே நிப்பாட்டான். இதே வேலையாத்தான் அலைகிறானா? அவங்களே ஏதோ ஒரு வேலையா அந்த தண்ணிக்குள்ள போயிருவோமா போக முடியாதான்னு அந்த கரையிலேயே 5 நிமிஷம் யோசிச்சு அதுக்கப்புறம் வண்டியை எடுத்து ஒரே நினைவுல அந்த வர்றவங்கள நிப்பாட்டி முடியாடா. ஏடா வந்து கரையில வந்து வீடியோ எடுத்திருந்தா என்னடா? அது அனாவசியம். இனிமேல் எப்படா ஸ்டார்ட் பண்ணி எப்படா தண்ணி தள்ளிட்டு போவோம். இன்னைக்கு தண்ணி உள்ள சைலண்ட் சொல்ல ஓடிடுறேன். அந்த அக்கா நிப்பாடி வீட்டுக்கு தான் போகணும். பிரதர் எங்க இருந்து வரீங்க? படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. எங்க இருந்து வரோம்னு அவருக்கு தெரியாதடா? தெரியாது எனக்கு. அவரே ஜொமேட்டோ ஓட்டுறாரு. அவர் எவ்வளவு அவசரத்துல யார் போன் பண்ணி எங்க போயிட்டு இருக்காரு? அவரை நீ 5 நிமிஷம் நிப்பாட்டி பேசுறீங்கன்னா அவர் எப்படா கரெக்டா டெலிவரி பண்ணுவாரு? உண்மை. அவர் பேசுற நிலைமை இல்லைன்ட்டாப்ல. அடி இது எந்த விதி இது? அதாவது மழை தண்ணி நின்றுருக்கு, சாமி கூட போயிருக்காங்க, சரி செருப்பை கலட்டி போட்டு போயிட்டாங்க. சாமியை கும்பிட்டாச்சு. சரி சாமி கும்பிட்டதுனமும் 5 நிமிஷம் தான். வெளியில செருப்பு தேடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. தண்ணியில செருப்பு விட்டவொடனே அதுவால கப்பல் மாதிரி மிதந்து ஒரு செருப்பு அங்கிட்டு ஒரு செருப்பு இங்கிட்டு போயிடுச்சு. அச்சுச்சோ. அவன் வந்து தேடி பிடிச்சி ஒரு செருப்பை போட்டு இன்னும் ஒரு செருப்பு பிடிச்சிட்டான். 2வது செருப்புக்கு தேடி போற அந்த முதல் செருப்பு போயிடுச்சு நீந்தி இங்கிட்டு. ஏன்னா அந்த ஒரு செருப்பு இருக்கிற அதை தேடினா இன்னொரு செருப்பு நீந்தி போச்சு அங்கிட்டு. செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசுகிற? அதாவது இந்த கோயில்ல கலட்டி போட்ட செருப்பு அந்த கோயிலுக்கு போயிடுச்சு. வெளியில தண்ணி கிடக்கல, அது அந்த பக்கம் தானே கலட்டி போட்டு வந்தான்னு. அது அனாவசியம். அந்த கோயில் வரைக்கும் அந்த தண்ணிக்கல கலட்டி போட்டு போனா எப்படி ஆயிருங்க? வாரு மிதந்து போகுதுங்க அது வாட்டில. அது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க செருப்பை. அச்சுச்சோ. அதுக்குள்ள எப்படியும் ஒரே மாதிரி 2-3 பேர் எப்படி செருப்பு போட்டிருப்பாங்க. இந்த 20 பேர் செருப்பை தேடி தர்றாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. लेकिन अभी मुझे इसमें भी कुछ खास पसंद नहीं आ रहा है ना? तुम लोग आया नहीं ना? ये अच्छा है। அது இதுக்கு முன்னாடி இந்த அம்மா நிறைய ட்ரெஸ் விதவிதமா போடுவாங்க, பார்த்திருப்போம். இது என்ன வித்தியாசமான இருக்கு? பல ட்ரெஸ் பத்மினியா? நிறைய ட்ரெஸ் போட்டு வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அக்கா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோ தான் போட்டிருக்குது. அதாவது இந்த காலத்துல பெண்கள் நார்மலா நடமாடம் உள்ள காலி பசங்க ரவுடி பசங்க ஏதாவது பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தருணங்கள்ல தனியா போகும்போது யாராவது தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்கன்னா செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்றேன். எதுக்கு நீ இதை பேசுகிற? இந்த மாதிரி முதல்ல ட்ரெஸ்ஸை உருகுனா வச்சுக்கவேன், அந்த பொண்ணு பயப்பட வேண்டியதில்லை, அது பாட்டு போயிடலாம். ஏன்னா இன்னொரு ட்ரெஸ் போட்டுருக்கு. என்னடா அவன் முழிப்பான், அப்பவும் துரத்திட்டு இன்னொரு ட்ரெஸ் கழட்டினா வச்சுக்கல, இன்னொரு ட்ரெஸ் இருக்கு. அவனே 4-5 ட்ரெஸ்ஸை கழட்டி படுத்து போர் அடிச்சு போயிடும். என்னடா இது பாஞ்சாலி கூட ஒரே சிலையை தான் ரொம்ப நேரம் உருவுனாங்க, இது நிறைய ட்ரெஸ்ல போட்டிருக்கு சொல்லிட்டு அவங்களே விட்டுட்டு போயிடுவாங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்காகத்தான் இந்த விழிப்புணர்ச்சி வீடியோ போட்டிருக்கு. ஆனா கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸா போடுங்க. இந்த மாதிரி பாதி பாதியா போடாதீங்க. எங்கடா போன் பேசிட்டு இருக்கடா? டேய் ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? ஏன்டா சின்ன பசங்களாடா? என்னடா போனுன்றீங்க? டேய் டேய் ஃபோன் கொடுடா டேய் டேய். போடா. டேய் என்னடா போன் உடைச்சிட்டு இருக்க? டேய் ஒண்ணு இல்லங்க. இவங்கள்ட்ட இந்த மாதிரி எந்த போனோட டிஸ்ப்ளே, எந்த மாடல் போனோ எல்சிடி போனோ டிஸ்ப்ளே வந்து மாத்தினாலுமே வெறும் 1300 இருந்து 1800 வரைக்கும் தான் மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 1300 இருந்து 1800 வரைக்கும் தான். அதுவும் 6 மாசம் ஃப்ரீ வாரண்டியோட மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு யாராவது அந்த கடையில போய் டிஸ்ப்ளே வாங்குவாங்க நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு டிஸ்ப்ளே வாங்கணும் போல தோணுது. நம்ம முன்னாடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே இந்த உடைக்கிறவங்க நம்ம இவங்கிட்ட செல்ல வேலையை கொடுத்துட்டா என்ன செய்வாங்க? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இதை பார்த்தா நம்ம இதை வாங்கணும் போல ஒருத்தனு கூட தோணாதுங்க. ஏன்னா இப்படி ரெக்கடை விளம்பரம் பண்ணா எவட்டா போவேன்? செல்லப்புலாம் ரோட்ல அடிக்கிற வேண்டிய செல்லப்புலாம் புடுக்கு வாங்கலாமா, புடுக்கி உடைப்பாங்கலாமா, உடைச்சு கொண்டு போய் அப்புறமா அந்த டிஸ்பிளே மாத்தினா 3000 ரூபா, 1800 ரூபா, 1500 சொல்லுவாங்களாமா. ஏண்டா அது நீ வீட்டு உள்ள இருந்து நீயா சொல்லியிருந்தீங்கன்னா கூட நல்லா வாழ்ந்து வாங்குவாங்களாடா. நீ எதுக்கா இவ்வளவு இது பண்ணி இதை பார்த்தாலே பயந்தாண்டா வர எல்லாருங்க. எப்படா வாங்குவாங்க? நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. இது மட்டும் இல்ல, இது நிறைய இது இப்படித்தான் பண்றாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வித்தியாசமா செய்யறாங்க. அப்பெல்லாம் டிவில நிஜாம்பாக் விளம்பரம், சேலம் விளம்பரம்லாம் எப்படி வந்துச்சு? 90s எல்லாம். அதாவது இந்த ரணகலத்திலயும் ஒரு கிளுகிழப்பு கேக்குதுன்னு சொல்லுவார்ல வடிவேலு, அது இது. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? அதாவது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இந்த வருஷம் தீபாவளி பொங்கல் வர்ற மாதிரி வருஷம் புயல் வெள்ளம் வந்துருதுன்னு அவளுக்கே தெரிஞ்சு போச்சு. உண்மை. அதனால கோடை காலங்களில் பைக்கு, மழை காலங்களில் போட்டுன்னு வாங்கி வச்சுறாங்க. இந்த எவ்வளவு ஜாலியா சுத்தி இருக்காரு பாரு. அந்த யூஸ்ஃபுல் ஆகி போச்சு. அதனால நீங்கள் என்ன கஷ்டமோ மழையோ புயலோ எது வந்தாலும் சரி இதே மாதிரி ஜாலியா எடுத்துக்கங்க. கஷ்டத்தையும் ஜாலியா கொண்டாடுங்க, ஜாலியான விஷயங்களையும் ஜாலியா கொண்டாடுங்க. இந்த மாதிரி நீங்களும் வாங்கி போட்டுருங்க. போட்டு வாங்கி போட்டீங்கன்னா உங்க வீட்டை சுத்தி நீங்க போல ஜாலியா இருக்கலாம். அதனால நீங்க மழையவோ வெள்ளத்தையோ நிப்பாட்ட முடியாது. இது மாதிரி விஷயங்கள் செஞ்சு நீங்க ஜாலியா இருக்கலாம். அதனால எல்லோரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद हे क्या இனி ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த அக்கா மெயின் பாயிண்ட அட்டாக் பண்ணிருச்சு. அதாவது இந்த மாதிரி முன்னாலாம் சண்டை போடும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வச்சிருப்பாங்க. காலில் அடிபட்டு அவன் காலை பிடிச்சி இழுக்கிறது, கையில் அடிபட்டுச்சுன்னா அந்த கையில் அடிபட்டுச்சுன்னா அதை அமுக்கி விடுறது. சண்டை போடும்போது இந்த மாதிரி ஒரு நேக்கா ட்ரிக் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு லேடிஸுக்கு ஒரு ஜென்ஸுக்கு சண்டை வச்சுன்னா, பொம்பளை சண்டை வச்சுன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது அண்டர்டேக்கராகவே இருந்தாலும் சரி அங்க பிடிச்சா ஒன்றும் செய்ய முடியாது. நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். ரெஸ்லிங்ல விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி பாயிண்ட் அட்டாக்னா நோ ஒண்ணு. அதனால சண்டை போடும்போது தயவு செய்து அங்கே அந்த வேலையை பண்ணி செய்யாதீங்க. சும்மா சட்டையை பிடிக்கிறீங்களா, கையை பிடிக்கிறீங்களா, சப்புன்னு அடிக்கிறீங்களா, அதோட நிப்பாடிடுங்க. இந்த வேலையை பார்த்துட்டு அந்த கல்யாணம் பண்ணது கூட பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருக்காங்க பாத்தியா? ஊரெல்லாம் சாமிக்காக பார்க்கும். அதாவது
அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து நல்லபடியா 4வது கல்யாணம் முடிஞ்சு அவ இல்லற வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். எனக்கு நம்மகிட்ட என்ன பிடிக்கும்னா, இந்த காலத்துல ஒரு சில பெண்களோ ஆண்களோ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமும் பழைய லவ்வரையோ இல்ல அதுக்கு அப்புறம் திருமணவளையோ சைட்ல வச்சுக்கிறாங்க. எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர் அப்படி இருக்குங்க வித பட்சத்துல இந்த அம்மா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எத்தனை பேரை பிடிச்சிருக்கு அத்தனை பேரை முறைப்படியா கல்யாணமே பண்ணிக்குது. என்னத்துக்கு இப்படி சைட்ல கீழ வச்சுக்கிட்டு 4 பேர் தப்பா பேசுவாங்கன்னு எல்லாரையுமே கல்யாணம் பண்ணிக்குது. 4வது கல்யாணம். இது இன்னும் பல கல்யாணங்கள் பண்ணி மேலும் சந்தோஷமா இருக்க நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லுவேன். எல்லாரும் போய் மொய்யெல்லாம் எழுதிட்டு வந்துருங்க. நீ மொய் எழுதிட்டு வாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு. இந்த அம்மா மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணாதீங்க. ஒரு கல்யாணம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.